குட் மார்னிங் ஆல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கணியனின் நண்பன், அதாவது இயல் 3ல் இருக்கிற உரைநடை பார்க்கலாம் வாங்க. செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்ல் கபெக். இவர் வந்து 1920 வந்து ரோபோ என்ற சொல்லை வந்து முதலாக அவருடைய நாடகத்தில் பயன்படுத்தியிருப்பார். ரோபோ அப்படின்னா யாருன்னு அதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிமை அப்படிங்கிறது பொருள். எந்திரங்களை இயக்குவதற்கு மனிதன் முதலில் கண்டுபிடித்தது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா தானியக்கிகள். தானியக்கிகளுக்கு விளக்கம் தருவது வந்து பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐபிஎம் நிறுவனம் உருவாக்கிய மீத்திறன் கணினி என்னன்னு பார்த்தீங்கன்னா டீப் ப்ளூ. உலக சதுரங்க வெற்றியாளர் யார் பார்த்தீங்கன்னா கேரி கேஸ்ப்ரோ. அவர் வந்து கணினியுடன் சதுரங்க போட்டியில் விளையாடிருக்காரு. எப்போன்னா 1997 மே மாதத்தில் விளையாடியிருக்காரு. அடுத்து உலகிலேயே முதலாக ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா. அந்த ரோபோவுடைய பெயர் பார்த்தீங்கன்னா சோபியா. ஓகேங்களா. அடுத்து ஐநா சபை சோபியா என்ற ரோபோவுக்கு புதுமைகளின் வெற்றியாளர் என்ற பட்டத்தையும் வழங்கியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்துங்க, சரியான விடையை தேர்ந்தெடுத்தது. நுட்பமாக சிந்தித்து அறிவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நுண்ணறிவு. தானே இயக்கும் இயந்திரம் பார்த்தீங்கன்னா தானியங்கி. நின்றிருந்த என்ற சொல்லை பிரித்தெழுதுனா நின்று கூட்டல் இருந்தன்னு பிரிக்கலாம். அவ்வுருவம் அப்படிங்கிறத பிரித்தெழுதுனா ஆ கூட்டல் உருவம். மருத்துவம் கூட்டல் துறைனா மருத்துவத்துறைன்னு சேர்த்து எழுதணும். செயல் கூட்டல் இலக்கணா செயல் இலக்க. அடுத்து நீக்குதலோடைய எதிர்ச்சொல் பார்த்திங்கன்னா சேர்த்தல். எளிது என்பது சொல்லோட எதிர்ச்சொல் பார்த்திங்கன்னா ஆடம்பரம். அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக வந்து கொடுத்துருப்பாங்க. மனிதன் தன் வேலைகளை எளிதாக செய்வதற்கு என்னத்தை கண்டுபிடிச்சான்னு பார்த்தீங்கன்னா தானியக்கி. தானியக்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு பார்த்திங்கன்னா செயற்கை நுண்ணறிவு. உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திறன் கணினியின் பெயர் வந்து டீப் ப்ளூ. சோபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.